வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபீஸ். இன்றைக்கி வந்து இந்த பூஜை நமக்காக இல்லைங்க, ஹோம் வித் சீசன் இந்த அபி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வீட்டுக்காரங்களுக்காக நம்ம இன்றைக்கி பிரார்த்தனைக்காக இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன். எப்பயுமே நான் காலையில் தான் பூஜை பண்ணுவேன், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் வந்து இன்றைக்கி அந்த தம்பி ரொம்ப நல்லா எழுந்திரிச்சு ரெக்கவரி ஆகி நமக்கு வரணும்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்றைக்கி இந்த பூஜை அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறோம். இப்போ எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். பூ அலங்காரம் எல்லாம் பண்ணுறதுக்காக அர்ச்சனை எல்லாம் பண்ணி அவங்க வந்து ரொம்ப சீக்கிரமாக நம்ம அம்மையப்பர் வந்து அவரை வந்து ரொம்ப சீக்கிரமாக காப்பாற்றி கொடுத்துருவாங்கன்னு ரொம்ப ஒரு நம்பிக்கையோடு நம்ம இன்றைக்கி பூஜை பண்ண போகிறோம். வாங்க எல்லோரும் பார்க்கலாம். இது நல்லா அலங்கரிச்சுட்டு வந்துடுறேன். இப்போ எல்லாமே அலங்காரம் பண்ணிட்டோம். அபிக்கு வந்து நம்மளா தெரியாது, ஆனால் நான் வந்து அவங்களோட ரொம்ப பெரிய ஃபேன். ஏன்னா அவங்க செடியெல்லாம் ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க. அது வந்து அவங்க சமையல் பார்க்குறனோ இல்லையோ அவங்க கார்டன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி அவங்க ஃபேமிலி வந்து ரொம்ப ஒரு அழகான ஃபேமிலி. அவங்க மறுபடியும் மீண்டு வந்து அதே அளவில் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிட்டு தான் நம்ம இந்த பூஜை பண்ணுறோம் அவங்களுக்காக. எங்கள் வீட்டு அம்மையப்பர் வந்து நிறைய பேரை காப்பாற்றிருக்காங்க. அதே மாதிரி இந்த தம்பியும் மீண்டு வருவாங்கன்னு ஒரு நம்பிக்கையோடு நம்ம இன்றைக்கி எல்லா சாமிக்கும் அர்ச்சனை ஆராதனை எல்லாம் பண்ண போகிறோம். அதுதான் நீங்களும் பார்க்க போகிறீங்க. பூஜை வந்து நல்லபடியாக முடிச்சிருக்கோங்க. அபியோட அவர் வந்து ரொம்ப நல்லபடியாக திரும்பி வந்துடுவார்னு ஒரு நம்பிக்கையோடு இன்றைக்கி நான் வந்து சாமியை ரொம்ப நல்லா வேண்டிக்கிட்டேன். அவங்க யாருன்னு தெரியாட்டியும் அந்த பொண்ணு வந்து நம்ம பொண்ணு மாதிரி தான். ரொம்ப அவங்க தைரியமாக இருக்கிறது பார்க்க சந்தோஷமாக தான் இருக்குது. இருந்தாலுமே அது அவங்களுக்கு தானே தெரியும் அது எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ தூரம் அவங்க குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு வந்து இங்கே அவர் கூடவே இருந்து பார்க்குறது எல்லாருக்குமே வந்து ஒரு என்ன சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல. சாமி வந்து திருப்பியும் அவங்க எப்படி சந்தோஷமாக இருந்தாங்களோ அதை விடையும் ரொம்ப நல்ல சந்தோஷமாக அவங்கள திருப்பி கொடுக்கணும் ஈஸ்வரா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வேண்டியிருக்கோம். நல்லபடியாக நடத்தி கொடுப்பாங்க நம்ம ஈஸ்வரர். எல்லாருக்குமே வேண்டியிருக்கேன், விநாயகர்லேருந்து எல்லாருமே நம்ம வீட்டில் இருக்காங்க. அதனால் இன்றைக்கி பூஜை வந்து ரொம்ப நல்லபடியாக முடிச்சிருக்கோம். இருங்க பார்க்கலாம். அபி, நீங்கள் வந்து ரொம்ப நல்லபடியாக அவங்கள மீட்டு கொண்டு வருவீங்கன்னு ஒரு ரொம்ப நம்பிக்கையோடு இன்றைக்கி நம்ம வீட்டு சாமியை நம்ம நல்லாவே வேண்டியிருக்கோம். எப்பயுமே வந்து கூட்டு பிரார்த்தனை வந்து ரொம்ப நல்லா வேலை பார்க்கும். நீங்கள் வந்து எதுக்குமே கவலைப்படாதீங்க அபி. எல்லோரும் வந்து யாரோ ஒருத்தங்களோட இதாவது செவி சாய்ப்பா ஆண்டவன் வந்து. அதனால் நீங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லபடியாக எல்லாமே நடக்கும். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப நீங்கள் சொல்லுவீங்க, அம்மா அவர் ரொம்ப நல்லாயிட்டாருமா, எல்லாரோட பிரார்த்தனையும் அவர் வந்து சீக்கிரம் மீட்டு கொண்டு வரணும்னு ஒரு நம்பிக்கையோடு நம்ம எல்லாருமே வந்து அந்த தம்பிக்காக பிரார்த்தனை பண்ணலாம். எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நம்ம சிவபெருமான் வந்து யாருமே கைவிட்ட மாதிரி ஒரு இது இல்லை. அதனால் வந்து அபி நீங்கள் வந்து தைரியமாக இருங்க. இப்போவே நீங்கள் ரொம்ப தைரியமாக இருக்கீங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் எப்பயுமே சந்தோஷமாக இருங்க. உங்களுக்கு வந்து ஆண்டவன் எப்பயுமே துணை இருப்பாங்க. யார் என்ன சொன்னாலும் நீங்கள் மனசு கஷ்டப்படாதீங்க. எல்லா வகையிலையும் உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு அவன் காத்திருக்கிறான். அதனால் நீங்கள் எப்பயுமே நல்லா இருப்பீங்க அபி. உங்களுக்காக வேண்டின இந்த பூஜை வந்து எனக்கு ரொம்ப திருப்தியாக நான் சாமி கும்பிட்ருக்கேன். அதனால் வந்து அவன் வந்து நமக்கு எப்பயுமே துணை இருப்பான்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை உண்டு. அதனால் நான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அபி, நீங்கள் வந்து நான் உங்களுக்கு போட்டிருக்கேன், ஆனால் நீங்கள் நிறையா உங்களுக்கு வருது பார்த்தியா கமெண்ட். அதனால் நீங்கள் அதில் வந்து என்னோடதை பார்த்துருக்க மாட்டேங்க. அது வந்து பெரிய விஷயம் கிடையாது. இன்றைக்கி வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க 2-3 பேர் வந்து நாங்கள் பேசிகிட்டே இருந்தோம் உங்களை பற்றி. அப்போ தான் சொன்னேன் நான், இந்த மாதிரி போடலாமா என்னன்னு எனக்கு தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு. தாராளமாங்க நீங்கள் போடுங்க ரம்னி, உங்கள் சாமிக்கிட்ட நீங்கள் வேண்டிக்கோங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் வந்து நினச்சேன், சரி யாருன்னு தெரியாதுன்னு இருக்க வேண்டாம், அந்த பொண்ணு நம்ம பொண்ணு மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் வந்து இன்றைக்கி உங்களுக்காக வேண்டியிருக்கேன்.
எல்லாரோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு அபி. தேங்க்யூ.